ஹலோ பாசிட்டிவ். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு யானை கம்பீரமாக ஒரு காட்டோரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அது நடக்கிற வழியில் ஒரு ஆமை வந்துச்சான். அந்த ஆமையை பார்த்து இந்த யானை சொல்லுது, ஆமையை ஓரமாக போயிரு, என் காலில் கீழே மிதிப்பட்டு நீ செத்து போயிடுவ, அதனால ஓரமாக போ அப்படின்னு சொல்லி அந்த யானை சொல்லுது. அதுக்கு அந்த ஆமை என்ன பண்ணுதுன்னா, யானையாரே நீங்களும் ஓரமாக போங்க, உங்கள் அளவுக்கு பலம் எங்கிட்டையும் இருக்குது, நீங்களும் என் காலில் பட்டு செத்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஆமை சொல்லுது. அதுக்கு அந்த யானை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, என்னது நீ நானும் ஒன்னா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே பலமா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி. அப்படியா, சரி, அப்போ அந்த மலைக்கு மேலதான் என் வீடு இருக்குது, நாளைக்கு காலையில வந்துரு, நீயா நானும் மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. யானை அதோட வழியில போயிட்டு இருக்கு, ஆமை அதோட வழியில போயிட்டே இருக்கும்போது ஆமை தூரத்துல ஒரு ஆத்துல நீர் யானை இருக்கிறத பாக்குது. அந்த நீர் யானை கிட்ட இது போய் வம்பளுக்குது. என்ன வம்பளுக்குதுன்னா, நீர் யானையே நான் குளிக்க போறேன், நீ ஓரமா போ, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை மிரட்டுது. அவ்வளவு பெருசா இருக்கிற அந்த நீர் யானை என்ன சொல்லுதுன்னா, ஆமையை பார்த்து ஓடி போயிரு, நீ இத்தினூண்டு இருக்கிற, நானே உன்னை கடிச்சு முழுங்கி உனக்கு கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ஆமை என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரே பலம் தான், நானும் உங்களை கடிச்சு முழுங்கிடுவேன், ஓரமா போங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆமை சொல்லுது. அப்படியா, அப்போ நீ நானும் வா மோதி பார்க்கலாம், எனக்கு இப்ப வேலை இருக்கு, நான் சாயந்தரமா வரேன், நான் காலையில வரேன் அப்படின்னு சொல்லி ஆமை அந்த நீர் யானையை பார்த்து சொல்லிட்டு போகுது. இந்த ஆமை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கயிறு ஒன்று ரெடி பண்ணிக்குது. ரொம்ப நீளத்துக்கு, அதாவது மலை உச்சிக்கு இருந்து மலை அடிவாரம் வரைக்குமான ஒரு கயிறை அது ரெடி பண்ணிக்குது. இது என்ன பண்ணிட்டு வருதுன்னா, ரெண்டு பேர்ட்டையும் நான் போட்டிக்க தயார்னு சொல்லிட்டு வரும்பொழுது, நான் ரெடி அப்படின்னு சொல்லும் போது நீங்க அந்த கயிறை இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கிட்டையும் சொல்லிட்டு வருது, நீர் யானைக்கிட்டையும் சொல்லிட்டு வருது. இது தந்திரமா யோசிச்சு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சரியான நேரத்துல யானைக்கிட்டையும் போய் ஒரு பக்கம் கயிறை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நீர் யானைக்கிட்டையும் அந்த கயிறை கொடுத்துருச்சு. இப்போ நான் ரெடி, இழுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் போய் இழுக்கிறாங்க. ஒரு பக்கம் நீர் யானை, ஒரு பக்கம் யானை. ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க. யாரும் ஆமை தான் இவ்வளவு பலமா இழுக்குது போல அப்படின்னு ரெண்டு பேருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆமைக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு பக்கம் நீர் யானையும் ஒரு பக்கம் யானையும் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்போ நீர் யானை என்ன நினைக்குதுன்னா, ஆமை தான் இழுத்துட்டு இருக்கு போல, அதுவும் நமக்கு ஈக்குவலா பலசாலியா தான் இருக்கு அப்படின்னு அந்த நீர் யானை நினைச்சுக்குது. இந்த யானையும் என்ன நினைச்சுக்குது அப்படின்னா, பரவாயில்ல, இந்த ஆமையும் நமக்கு ஈக்குவலா தான் இருக்கு போல, இனிமேல் நாமளும் கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குது. ஆனா உண்மையிலேயே போட்டி யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னா நீர் யானைக்கும் தான். இப்போ ஆனா ஜெயிச்ச பட்டம் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஆமைக்கு தான் சேருது. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களை காட்டிலும் மனுஷன் கொஞ்சம் பெருசா தெரியறான் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த 7வது அறிவு, அதாவது பட்டறிவு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதும் அந்த சரியான நேரத்துல சரியான அறிவை யூஸ் பண்றதும் மட்டும்தான். அது இல்லைன்னா நாமளும் ஏதோ ஒரு விலங்கு போலவோ இல்ல மரம் செடி கொடிகளை போலவோ இருப்போம். அப்ப எப்படி இந்த 7வது அறிவான அந்த பொது அறிவு மற்றவர்கிட்ட இருந்து நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டுதோ, நாமளும் சரியான நேரத்துல நம்முடைய அறிவை பயன்படுத்தி வேலை செய்யும் பொழுது மற்ற நபர்களை காட்டிலும் நாம கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருப்போம், முன்னேறி இருப்போம் அப்படிங்கறத இந்த ஸ்டோரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க யானையா இருக்க விரும்புறீங்களா, இல்ல நீர் யானையா இருக்க விரும்புறீங்களா, இல்ல அந்த ஆமை மாதிரி இருக்க விரும்புறீங்களா அப்படிங்கறத இந்த கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.